ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி திமுக கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனி 1,66,782 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியின் திமுக கூட்டணியைச் சேர்ந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் கே நவாஸ் கனி மொத்தமாக 5,09,664 வாக்குகள் பெற்றுள்ளார். பாஜக கூட்டணி வேட்பாளர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மொத்தமாக 3,42,882 வாக்குகள் பெற்றுள்ளார். இந்த நிலையில் 1,66,782 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ் கனி வெற்றி பெற்றார். நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக ஏணி சின்னத்தில் போட்டியிட்ட நம்முடைய நவாஸ் கனி அவர்கள் வாக்களித்து பெருவாரியான 1,66,782 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இன்றைக்கு நாடாளுமன்றம் செல்ல இருக்கிறார். நம்முடைய ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நம்முடைய கூட்டணி கட்சிகளின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியிலே ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு இரண்டாவது முறையாக மீண்டும் ஒதுக்கப்பட்டு எங்களுடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் கே காதிர் அவர்கள் மீண்டும் எனக்கு அந்த வாய்ப்பு அளித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 3 ஆண்டு கால அரசினுடைய சாதனைகளை மக்களிடத்திலே சொல்லி வாக்குகளை சேகரித்தோம். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள். கடந்த முறையை விட 40,000 வாக்குகள் அதிகமான வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய நல்ல ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வரவேற்பு. இந்தியா கூட்டணி ஒன்றியத்திலே ஆட்சி அமைக்கும். அந்த ஆட்சியின் கீழ் நம்முடைய மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை இங்கே விரைவாக செயல்படுத்துவேன்.